அமைப்புகளுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் KAM முகமது அபூபக்கர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரமும் இங்கே அமர்ந்து பயனுள்ள பல விடயங்களை நாம் கலந்து ஆலோசனை செய்தோம். ஒன்றை தெளிவாக நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் இந்த முயற்சியும் யாருக்கும், எந்த அமைப்புக்கும், எந்த கட்சிக்கும், எந்த சமுதாயத்திற்கும் எதிரானது அல்ல. நம்முடைய ஒருங்கிணைந்த இந்த முயற்சி என்பது இந்த நகரினுடைய நலனுக்கானது. அதற்காகத்தான் நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம். இதுல எந்த சுயநலமும் இல்லை, எந்த கட்சிக்கும் சுயநலம் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு இதில் துளி அளவு கூட சுயநலம் இல்லை என்பதை நான் இங்கே பகிரங்கமாக எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை சொல்லுகின்ற நேரத்தில் ஒன்றை நான் பாராட்டியே ஆக வேண்டும். ஒரு காரியத்தை எடுத்தால் இரவு பகல் அதை பற்றியே சிந்தித்து அதை சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த வெறி உணர்வு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் KAM முகமது அபூபக்கர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நான் இங்கே பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகின்றேன். இதெல்லாம் இந்த ஊருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இதை மற்றவர்கள் சொல்லுவதை விட நான் சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறது. இந்த ஊருக்காக 1970 பாடுபட்டு வரக்கூடியவன், பல விவகாரங்களில் தலையிட்டவன். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கல்ல, வடபாகம் தென்பாகம், DCW ஒரு குஜராத் கம்பெனி இங்கே இந்த தென்கிழக்காசியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ரசாயன தொழிற்சாலையை நாங்கள் தொடங்க போகிறோம், எங்களுக்கு நிலங்களை தாருங்கள் என்று கேட்டார்கள். நிறைய பேர் நிலங்களை கொடுத்தாங்க. தோல்சாப்பு கம்பெனி, குளம் வகைராக்கள், இவர்கள் எல்லாம் கொடுத்த நிலங்கள் அதிகம். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் சொல்லியதை போல் இந்த ஊர் மக்களுக்கு வேலையும் கிடைக்கவில்லை. நான் அறிந்த வரையில் ஒரு 2-3 பேர், KM இஸ்மத், ஒரு 2-3 பேர் தான் அந்த வேலையில இருந்தாங்க. யாருக்கும் கிடைக்கவில்லை. கெமிக்கல் ஹபீப் அவரும் கொஞ்ச நாளில போயிட்டாரு. யாருக்கும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த ஊருக்காவது ஏதாவது பலன் கிடைத்ததா என்றால் இல்லை. அதை விட ஒரு மோசமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரில் இருந்து DCW தனியாக பிரிந்து டவுன்ஷிப், DCW டவுன்ஷிப் என்று அந்த பெயரை மாற்றி தனி டவுன்ஷிப்பாக ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய முயற்சியை, இது போன்ற ஒரு கூட்டு முயற்சியை நாங்கள் மேற்கொண்ட காரணத்தினால் அதை முறியடித்தோம். இல்லையேல் இன்றைக்கு DCW தனி டவுன்ஷிப்பாக மாறியிருக்கும். ஆனால் இப்போதும் சொல்லுகிறேன், நீங்க அந்த சாகுபுரம் என்று வைத்திருக்கிறார்களே, சாகுபுரம் காயல்பட்டினம் நகராட்சியோடு சேர்ந்த பகுதி. அந்த காயல்பட்டினம் நகராட்சியோடு சேர்ந்த அந்த பகுதியை சாகுபுரம் என்று போட்டிருக்கிறார்கள். நீங்க நகராட்சி சார்பில் போய் ஒரு போர்டை ஒண்ணு அங்க வச்சு பாருங்க, இது காயல்பட்டினம் நகராட்சி எல்லைக்குட்பட்டதுன்னு. அடுத்த நிமிஷத்துக்கு வெளியில தூக்கி போட்டுருவான். அந்த EOவை கூப்பிட்டு மிரட்டினாங்க. VMS லிப்பை அவருடைய காலத்தில் நாங்கள் இதை செய்கின்ற பொழுது ஆனாமூனா சையது முகமது என்கின்ற EOவை கூப்பிட்டு வைத்து அங்கே வைத்து கலெக்டரை வைத்து மிரட்டினார்கள், இந்த போர்டெல்லாம் நீ அப்புறப்படுத்துன்னு சொல்லி. அந்த அளவிற்கு இந்த ஊரின் மீது ஒரு மிகப்பெரிய வெறி.
அந்த அடிப்படை காரணத்தை புரிந்து கொண்டதால் தான் இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது, இந்த காயல்பட்டினம் தென்பாகம் வடபாகம் என்கின்ற பிரச்சனை வருகின்ற பொழுது நம்ம மக்கள் எல்லாம் வந்துகிட்டு அதை மாத்த வேண்டாம்னு சொல்லி அதுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா 1986 வந்து தீர்மானமே கொடுத்தார்கள். ஆறுமுகநேரியை சேர்ந்த அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்கள் தீர்மானத்தை கொடுத்தார்கள். அதற்கு பிறகும் நாச்சி தம்பி அவருடைய காலத்தில் தீர்மானத்தை கொடுத்தார்கள். பல காலகட்டங்களில் தீர்மானத்தை கொடுத்தார்கள். ஆனால் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. இப்ப என்னன்னு சொன்னா, அந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இப்ப காயல்பட்டினம் நகராட்சி இருக்குன்னு சொன்னா, காயல்பட்டினம் நகராட்சி என்பது முழுக்க 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 காயல்பட்டினம் தென்பாகம் கிராமம் 12 சதுர கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த நகராட்சி என்பது முழுக்க முழுக்க காயல்பட்டினம் தென்பாகம் கிராமம். காயல்பட்டினம் வடபாகம் கிராமம் என்றால் அந்த உப்பளங்கள் இருக்கு பாருங்க, அந்த உப்பளங்கள் இங்க இருந்து நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல கொட்டமடக்கி ஓடை என்று சொல்லுவார்கள். நாங்கெல்லாம் போயிருக்கோம். அதுக்கு பிறகு அது ஆப்ரஹாம் நகர். அது வந்து எஸ்டி வெள்ளைத்தம்பி அவர்களிடத்துலதான் நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருந்துச்சு. அத வந்து ஆப்ரஹாம் நகர் என்கின்ற பெயரால் ஒரு உப்பளத்தை அங்கே தொடங்கினார்கள். அதெல்லாம் காயல்பட்டினத்துடைய வடபாக கிராமங்கள். காயல்பட்டினம் வடபாக கிராமங்கள் ஆறுமுகநேரியை பொறுத்தவரையில் ஒரு 10-12 கிராமங்கள் வடபாகம் கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்க ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கூட காயல்பட்டினம் தென்பாகம் கிராமத்துக்கு வர வேண்டியது இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு என்று சொல்லி நீங்க வந்து தனியாக நாங்கள் காயல்பட்டினம் வடபாகம் கிராமம் என்பதை நாங்கள் ஆறுமுகநேரி என்கின்ற பெயரால் ஒரு தனி பிஏஓ வைத்து நாங்கள் செயல்பட்டுக் கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் அனுமதி கேட்டார்கள். இதுல வந்து நம்ம நகராட்சிக்கும் நகராட்சி எல்லைக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அப்படி அனுமதி கொடுத்தால் இது பாதிக்கப்படுமா என்றால் நம்முடைய நகராட்சி எல்லைகளோ வார்டு அமைப்புகளோ எதுவும் பாதிக்கப்பட போவதும் இல்லை. பாரம்பரியமாக இருக்கிறது இருந்து விட்டு போகட்டும் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிடணும். சரி, ஏன் இது காயல்பட்டினம் வடபாகம் தென்பாகம் அப்படிங்கிறது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஊராட்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்டது 1826 1886 அப்பதான் ஊராட்சிகள்லாம் அமைக்கப்பட்டுச்சு. காயல்பட்டினமும் ஊராட்சிகளா அமைக்கப்பட்டுச்சு. அப்படி ஊராட்சி அமைக்கப்படுகின்ற பொழுது ஆறுமுகநேரி காயல்பட்டினத்துடைய ஒரு பகுதி. நம்ம ஊரினுடைய தலைவராக இருந்தவர் ஆறுமுகநேரியைச் சேர்ந்த பொன்னையா நாடார். 1921 ஆறுமுகநேரி தனியாக பிரிகிறது. இன்னைக்கு அதற்கு எல்லையாக இருக்கக்கூடிய காயல்பட்டினம் ஆறுமுகநேரி மேல்நிலைப்பள்ளி கேஏ ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதனுடைய ஏக்கர் எவ்வளவு தெரியுமா? 8 ஏக்கர். அந்த இடத்துல இன்றைக்கு 8 ஏக்கர் நிலத்தினுடைய மதிப்பு என்ன? 8 ஏக்கர் நிலம். அந்த 8 ஏக்கர் நிலத்தை யார் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் VMS லெப்பை அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதெல்லாம் இந்த வரலாற்றை வந்து நம்ம எல்லாருக்கும் பதிய வைக்கணும். மத வெறுப்பு என்பது விதைக்கப்படுகிறதே, மத நல்லிணக்கம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று கேஏ ஸ்கூல். இன்னைக்கு கேஏ ஸ்கூல்னு சொல்லிட்டு போறாங்க, அது யாருக்கும் தெரியல. அதனுடைய நிர்வாகிகளாக இருப்பதற்கு தலைவர் ஆறுமுகநேரியை சேர்ந்தவராக இருந்தால் செயலாளர் காயல்பட்டினத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். காயல்பட்டினத்தை சேர்ந்தவர் தலைவராக இருந்தால் அவர் செயலாளராக இருக்க வேண்டும் என்பது சட்டம். அப்போ அந்த ஸ்கூல்ல இன்றைக்கு யார் அதிகமா பயன்பெறுகிறார்கள் என்றால் ஆறுமுகநேரியை சேர்ந்தவர்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த நல்லிணக்கத்தை நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் நாம் உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் அந்த ஆறுமுகநேரி இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இடிந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதை மராமத்து செய்வதற்கு கூட முடியவில்லை என்று சொன்னால், இந்த சகோதர சூழ்நிலைகளை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி நாம் நல்லிணக்கத்தோடு சில காரியங்களை செய்வது என்பது
மத நல்லிணக்கத்தை வளர்க்குமே தவிர பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்பதை தெளிவுபடுத்தி அவர்களிடத்திலிருந்து ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்வதற்கு விரும்புகிறேன். ஆகவே இந்த வடபாகம் தென்பாகம் என்கின்ற சர்ச்சையெல்லாம் எந்த விதமான பாதகமும் இல்லை. இந்த காயல் பட்டணத்தை பொறுத்தவரையில் அது பாதிப்பிற்குண்டான விஷயமும் அல்ல என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இந்த வார்டு வரையறைக்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை போட்டிருக்கோம். இந்த வார்டு வரையறை விஷயத்தை பொறுத்தவரையில் யார் மேலையும் குறை சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை எனக்கு உடன்பாடானது அல்ல. இங்கே சில வருத்தமான வார்த்தைகளை பதிவு செய்கின்ற பொழுது அதற்கான எதிர்ப்பு குரல்களும் வந்தன. நம்முடைய கூட்டத் தலைவர் அவர்கள் அதை இங்கே தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதனால அதுக்குள்ள போய் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். ஒழுங்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால், முறையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது என்றைக்கும் முடிந்திருக்கும். அதுதான் உண்மை. அதை நாங்கள் எப்படி தெரிந்து கொண்டோம் என்றால், நானும் நம்முடைய அபூபக்கர் எம்எல்ஏ அவர்களும் இப்ராஹிம் மக்கி அவர்களும் அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர், அந்த அம்மையார் சொன்னாங்க, என்னது நீங்க இவ்வளவு நாளா முயற்சி பண்றீங்களா? அப்படி ஒரு கோப்பை என் கண்ணில் படையில் என்றுதான் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க. அந்த வார்த்தையை இல்ல மேடம், அதற்காக பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்து சொன்னார். அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் தொடர்பு கொண்டு அவர் தந்த உறுதிமொழி வரையிலும் எடுத்து சொன்ன போது, அப்படியெல்லாம் இருந்தால் நான் அந்த கோப்புகளை தேடச் சொல்லுகிறேன் என்று சொல்லிதான் அந்த ககன்தீப் சிங் பேடி அவர் கூடுதல் தலைமை செயலாளர், நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையினுடைய செயலாளர். ஒரு அற்புதமா தமிழ் பேசுறாரு. சிரித்த முகத்தோட எங்களை அணுகினார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மற்ற அதிகாரிகளை மாதிரிலாம் இல்ல. நாங்க போனோம், கிட்ட வச்சுக்கிட்டு அவரே டெலிபோன் போட்டு எனக்கு உடனடியாக இந்த தகவல் வேணும்னு கேட்கிறாரு. எதிர்முனையிலிருந்து பதில் வருகிறது, எந்த தகவலும் இல்லை. எந்த தகவலும் இல்லை என்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் அடுத்த முயற்சியாக யாரை போய் சந்தித்தால் இதற்கு உண்டான விடை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் மதுசூதன ரெட்டி ஐஏஎஸ், அவர்தான் நகராட்சிகளுடைய இயக்குனர், ஒரு அற்புதமான அதிகாரி. அவர் ஆந்திராவை சார்ந்தவராக இருந்தாலும் அருமையான தமிழ் பேசக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அதிகாரி. எல்லா தகவலையும் தந்தார். அவரிடத்தில் நாங்கள் பல விஷயங்களை சொன்னோம். அவர்தான் ஒரு உறுதியை சொன்னார். நாங்கள் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவர் அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், உங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் 26 வார்டுகள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 26 வார்டுகள், அது எந்த சந்தேகமும் இல்லை. 26க்கு மேல இருக்குமே தவிர கீழே இருக்காது. 26 வார்டுகள் தாராளமாக நாங்கள் போட முடியும். சரி, அப்ப எப்ப சார் செய்ய போறீங்க? இப்ப செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் சென்சஸ் பணிகளை தொடங்கிவிட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ஒன்று. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிந்ததற்கு பிறகு 2021 நடந்திருக்க வேண்டும். ஆனால் நடத்தப்படவில்லை. காலதாமதமாக 2027 நடத்துகிறார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது அவர்கள் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார்கள். என்ன சர்க்குலர் என்று சொன்னால், இனி ஒரு ஊராட்சியினுடைய எல்லைகளையோ வார்டுகளுடைய எல்லைகளையோ மாற்றியமைக்க கூடாது. எப்போ? இன்றையிலிருந்து 31/12/2025 பிறகு நீங்கள் அதை செய்யக்கூடாது சொல்லிட்டு சொன்னாரு. உங்களுடைய முயற்சிகள் நடந்திருக்குமேயானால் 2025 இப்படி ஒரு உத்தரவு வருவதற்கு முன்னால் உங்களுடைய முயற்சிகள் நடந்திருக்குமேயானால் அது நிச்சயமாக கோப்புகளில் இருக்கும். அது ஒன்றே போதும், அதை வைத்து செய்து விடலாம் என்று சொல்லிவிட்டு
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடத்தில் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நேற்றைய நம்முடைய நகராட்சி ஆணையர் சொன்ன போதே நாங்கள் தேடி பார்த்து விட்டோம், அப்படிப்பட்ட கோப்புகள் தவறு எங்கோ நடந்திருக்கிறது. நான் யார் மேலும் ஏன்னா யார் மேலையும் நான் குற்றம் சொல்றதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை சொன்னார், அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இந்நேரம் காயல்பட்டினம் நகராட்சிக்கு அந்த தகவல் வந்திருக்கும், அது கோப்பு சம்பந்தப்பட்ட உத்தரவுகள் வந்திருக்கும். ஏன்னா நம்ம மனு கொடுத்தோம், மன்னருடைய பேரால ஒரு மனு கொடுத்தோம். மனு கொடுத்த 2-3 நாட்களில் பதில் வருகிறது. இப்படி ஒரு பதில் வந்திருக்கும், அதை ப்ராப்பரா செய்ய இல்லை அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. அப்ப நாங்க விட இல்லை. அப்ப கூட சொன்னோம், நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடுத்து, அந்த வழக்கு எண் WPMD 21-393/2001. இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கில் ஒரு உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறது. தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி, நாங்கள் இந்த வார்டு வரையறையை காலத்திற்கு தகுந்தாற்போல் செய்து விடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னபோது, அதை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதே என்று சொன்னபோது அவர் சும்மா இருக்க, படிச்சாரு, கம்ப்ளீட்டா படிச்சாரு. படிச்சுட்டு சொன்னாரு, இது இடைக்கால உத்தரவு. அந்த உத்தரவு எப்போ வாங்கியிருக்காங்க? 2/12/2021. மத்திய அரசாங்கத்தினுடைய தடை உத்தரவு எப்போது வருகிறது? 31/12/2025. இடைப்பட்ட ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அந்த முறையான முயற்சிகள் நடைபெறாத காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட கோப்புகளே இல்லை என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் சொன்னோம், இவ்வளவு அற்புதமா பேசக்கூடிய அதிகாரி, எங்களுடைய நல்ல நேரம் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் செஞ்சுதாங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், நான் நிச்சயமாக செய்வேன். ஆனா எப்ப செய்வேன் சொன்னா, ஒண்ணு இந்த தடை உத்தரவு நீக்கப்பட வேண்டும், அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நிறைவடைய வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கி இருக்கிறீர்கள் அல்லவா, அதற்கு இறுதி உத்தரவை வாங்கி வாருங்கள், நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு சாத்தியமில்லை. அப்போ முயற்சி செய்தார்கள், எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முழுமை பெறாத காரணத்தினால் தடை ஏற்பட்டிருக்கிறது, வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. வார்டு மறையறை விஷயத்தில் 25க்கு முன்னால் இது நடந்திருக்குமேயானால் நிச்சயமாக வார்டு மறைவறை செய்யப்பட்டு 26 வார்டுகளுக்கு மேல் இருக்கும். நாங்க கூட அவர்கிட்ட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது, எங்களுடைய ஊரினுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை எண்ணிக்கை 60,000-ஐ நெருங்குகிறது சார் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, அப்படியானால் 30 வார்டுகளுக்கு மேல் உங்களுக்கு நிர்ணயிப்பதற்கு என்னால் முடியும், அதை நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்று வாக்குறுதி தந்தார். 60,000 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 60,000 மக்கள் தொகை என்றால் 30 வார்டுகள் என்று நாங்கள் நிர்ணயிக்க முடியும் என்று சொன்னார். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு தடையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்போது அதை செய்வதற்கு இல்லை. அப்ப நல்ல அதிகாரியா இருக்கார, இவட்டையும் நிறைய விஷயங்களை கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், சார் நீங்க காயல்பட்டினம் வந்திருக்கீங்களா சார்னு கேட்டோம். ஆம், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க ஊர்ல கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது ஒரு விஷயம், இதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணிதான் காயல்பட்டினத்துல கூட்டு குடிநீர் திட்டமே வந்துச்சு. 18 கிராமங்களுக்கு, 18 கிராமங்கள், ஆறுமுகநேரி, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், புன்னக்காயல் வரையிலும் 18 கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது யாரால் என்று சொன்னால் காயல்பட்டணத்துடைய மக்களால். MKT முகமது அபூபக்கர், அதாவது நம்ம தம்பி டாக்டர் இருந்தாங்கல்ல, தம்பி டாக்டருடைய தகப்பனாருடைய தகப்பனார் முகமது தம்பி அவர் பேரும், அவர் தலைவராக இருக்கின்ற போதுதான் யாக்கூப் ஹசன் சேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தார்.
அந்த அமைச்சரை குதிரையில கூட்டு போய் காட்டு வழியாக சென்று தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் பார்த்து அதை என்ன பண்ணாங்க, தண்ணீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுக்கு அந்த காலத்துல ஆனாக்கான 50,000 ரூபாய் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் பெரிய செய்தி. அவ்வளவு பெரிய முயற்சிகள் ஏற்பட்டுத்தான் காயல்பட்டினம் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது. அந்த காயல்பட்டினம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ஆத்தூர்ல ஒரு குளம் அமைக்கப்பட்டது. அங்கதான் அந்த வடிகட்டும் படுக்கைகள் எல்லாம் இருந்தன. அதில் கட்டப்பட்ட டேங்க் தான் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டேங்க் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட அந்த டேங்க் 1951 கட்டப்பட்டது. அந்த திட்டம் வந்துச்சு. ஆனால் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் இப்போது இருக்கிறதா என்றால் இல்லை. கூட்டு குடிநீர் திட்டம் நாம் கொண்டு வந்த கூட்டு குடிநீர் திட்டம் இப்போது இல்லை. சரி, அதற்கு பிறகு 2 திட்டங்கள் வந்தன. அந்த 2 திட்டங்களும் கூட வீணாகி போய்விட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 வருடங்களுக்கு முன்னால் பொன்னன்குறிச்சியிலிருந்து காயல்பட்டினத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்குண்டான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. எவ்வளவு? 28 கோடி 16 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட தனி திட்டம் இன்றைக்கு வரையிலும் செயல்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு வீடு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15,000 வீடுகள் இருக்கின்றன என்று சொன்னால் 15,000 வீடுகளுக்கும் இணைப்புகள் தரப்பட வேண்டும். ஆனா கான்ட்ராக்ட் எடுத்தவன் என்ன செஞ்சான்னு சொன்னா பாதியில் போட்டு விட்டான். வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்க இல்லை. இன்னும் 7,000 வீடுகளுக்கு இணைப்புகள் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எக்ஸ்டென்ஷன் ஏரியாக்கள் இருக்கு பாருங்க. காயிதே மில்லத் நகரு, நம்முடைய பிலால் நகரு, அதே மாதிரி சுனாமி நகரு, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஏரியாக்களுக்கெல்லாம் பைப்லைன் பதிக்கணும். அதற்கு உண்டான செலவு எவ்வளவு என்று சொன்னால் 12 கோடி ரூபாய். இப்ப எவ்வளவு தேவைப்படுது? 28 கோடி ரூபாய்க்கு வந்த திட்டத்துக்கு இன்னும் 12 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த 12 கோடி ரூபாயை யார் கொடுக்கிறது? இந்த தாமதத்துக்கு யார் காரணம்? அந்த திட்டத்தை அம்போ என்று போட்டுவிட்டு போய்விட்டானே, அவன் மீது இந்த நகராட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? நகராட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இதை அரசாங்கம் தட்டி கேட்கவில்லை? ஏன் சட்டமன்றத்தினுடைய பொது கணக்கு குழு இதை பற்றி ஆய்வு செய்யவில்லை? கடந்த காலத்தில் நடக்க இல்லை. அப்படி நடந்திருக்குமேயானால் அந்த ஒப்பந்தக்காரரை பிடித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றித்தாய் என்று சொல்லி இருக்க முடியும். அன்றைக்கு அவங்களும் செய்ய இல்லை. இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நாம் நடத்தி இதில் இறங்கி இருப்போமேயானால் அது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கும். அதையும் செய்யவில்லை. அப்ப நாங்க அதை சொல்லும் போது அந்த அதிகாரி சொன்னார், நீங்க போய் அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகராட்சிகளின் துணை இயக்குனர் அவர்களை சந்தித்து ஒரு ப்ராப்பரா ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து நகராட்சியினுடைய ஒப்புதலோடு எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். நிதி வேண்டுமானாலும் நான் பெற்றுத் தருகிறேன். இந்த அரசாங்கத்திட்ட நிதி வேண்டுமானாலும் ஜோசப் விஜய் அரசாங்கத்திடத்தில் நான் பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் தந்தார். அதுக்குதான் நாங்க போறதுக்கு இருக்கோம். இதுல எங்களுக்கு என்னங்க விளம்பரம் இருக்கு? இதை செஞ்சதுனால அபூபக்கருக்கு என்ன விளம்பரம்? இப்ராஹிம் மக்கிக்கு என்ன விளம்பரம்? ஊருடைய நன்மைக்காகத்தானே செய்கிறோம். இது செய்வது பாவமான காரியமா? இதை செய்யக்கூடாதா? இதற்காக இத்தனை விமர்சனங்கள். வாட்ஸ்அப் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எழுதுவீர்களா? நாங்கள் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களை பேச ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம். நாங்க போனோம் இல்லையா, அது இந்த பிரச்சனையோட மட்டும் நிற்க இல்லை. இன்னும் 2 விஷயங்கள். அதில் ஒன்று, நகராட்சி நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா, திருச்செந்தூரை மாநகராட்சியாக்கி உடன்குடி, குலசேகரப்பட்டினம், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி இதையெல்லாம் இணைத்து மாநகராட்சியாக ஆக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அது ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது என்று சொன்னால், உங்களுடைய நகராட்சி இப்போது ஃபர்ஸ்ட் கிரேடாக மாறப்போகிறது. ஃபர்ஸ்ட் கிரேடாக மாறப்போகின்ற காரணத்தினால் அது மாநகராட்சியாக
எந்த காலத்திலும் இணைக்கப்படாது என்று சொன்னார். நாங்க இன்னொன்னு சொன்னோம், ஐயா எங்க ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு பகுதியை பிரிக்க சொல்லி மனுக்கள் வந்திருக்கிறதா? வந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். நான் யாருடைய காழ்ப்புணர்ச்சியோடும் நான் பேசவில்லை. எல்லோருக்கும் நாங்க ஆதரவளித்திருக்கிறோம். இந்த ஊருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா ஊர் மத்தியில இருக்கும். இந்த ஊரினுடைய சுற்று வட்டார பகுதிகளில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தனித்தனியாக வாழுவார்கள். ஆசாரிகளாக இருக்கட்டும், நாவிதர்களாக இருக்கட்டும், அல்லது மருத்துவர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த சமூகங்களை சார்ந்தவர்களும் ஆங்காங்கே அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த பகுதிகளில் வாழ்வார்கள். அந்த ஊர் அமைப்பை யாருங்க ஏற்படுத்தி கொடுத்தது? உங்களுக்கு தெரியுமா? மகான் லெப்பையப்பா ஒளியுள்ளா என்று சொல்லக்கூடிய அந்த சதுக்கை தெருவுல ஒரு சதுக்கை இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு பாருங்க. அந்த மகான் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் அந்த புறநகர் பகுதிகளுக்கான சமூக அமைப்புகளுக்கான இடங்கள். இதை நினைச்சு பார்த்தா யாராவது எதிர்பார்க்கலாம்? சரி, அவர்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கடற்கரையை பொறுத்தவரையில் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள். இதுல நேரம் அதிகமாயிட்டு விரிவா பேச முடியல. ஆனா ஒன்றை சொல்லுகிறேன். இப்ப தாமிரபரணி நதிக்கரையில் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தி பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நாளைக்கு கூட நம்முடைய அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நம்முடைய அபூபக்கர் அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கொற்கையில் இருந்து ஆதிச்சநல்லூரில் இருந்து எல்லா ஊர்களிலும் அகழ்வாராய்ச்சிகள் நடந்தன. ஆனால் காயல்பட்டணத்தை பத்தி செய்திகளே வர இல்லை. ஏன் காயல்பட்டணத்தை பத்தி செய்திகள் வர இல்லை என்று சொன்னால், ஒரு உண்மை, காயல்பட்டணத்தில் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படவில்லை. காயல்பட்டணத்தில் ஏன் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அதில் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த அகழ்வாராய்ச்சிகளை எல்லாம் செய்தது யார் என்று சொன்னால் செயின்ட் பிரான்சிஸ், புனித சவேரியார் என்று சொல்லுகிறார்களே, புனித சவேரியார் அவர் செய்தார். புன்னக்காயல் வரையிலும் சென்று அகழ்வாராய்ச்சிகளை நடத்தினார். ஆனால் அவரை காயல் பட்டணத்தில் அனுமதிக்கவில்லை மக்கள். ஏன் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், அந்த எல்லா கடற்கரை கிராமங்களிலும் மீனவர்கள் ரோமன் கேத்தலிக்காக இருப்பார்கள். அது யார் செஞ்சது என்று சொன்னா, இந்துக்களாக இருந்த அவர்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியது இந்த புனித முடியப்பர் என்று சொல்லுகிறார்கள் அந்த பிரான்சிஸ் சேவியர் தான். அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, காயல்பட்டணத்துக்கு நீங்க வர வேண்டாம் அப்படின்னு தடுத்த காரணத்தினால் அந்த அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படவில்லை. இப்போதும் நான் சொல்லுகிறேன், இந்த இவர்களுடைய ஜமாத்தை சேர்ந்த பெரியவர்கள் இடம் தருவார்களேயானால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டால், நம்ம மகளராக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இந்த பெரிய பள்ளியினுடைய ஒரு பகுதியில் மட்டும் நடத்தப்பட்டால், அதில் புதைந்து கிடக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இருக்கிறது பாருங்கள், அது காயல்பட்டணத்துடைய பெருமையை பேசும். எப்படி பேசும் என்று சொன்னால், பூர்வீக ஊர் காயல்பட்டினம் தான் என்பதற்கு அழியாத சாட்சியங்கள் அங்கே புதைந்து கிடக்கின்றன. இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். அப்ப நான் இதை இதுக்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த கடற்கரை இருக்கிறது பாருங்கள், அந்த கடற்கரையில் வெளியூர்களை சார்ந்த மீனவர்கள் வந்தார்கள். நம்ம அவங்களை எதிர்க்க இல்லை, யுத்தம் பண்ணி வெளியில போங்கன்னு நம்ம சொல்ல இல்லை, அன்போடு அரவணைத்தோம். இங்க இன்னைக்கு சிங்குத்துறை என்று சொல்லுகிறார்களே, கற்புடையார் பள்ளி வட்டம், அதுல வந்தவங்க எல்லாம் யாரு? அதுல இருக்கக்கூடியவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடபாகதியை சேர்ந்தவர்கள் அங்கே வந்தார்கள். வேம்பார், வைப்பார், சிப்பிக்குளம் இந்த ஊர்களை சார்ந்தவர்கள் வந்தார்கள். யாரும் விரட்ட இல்லையே, அன்போடு அரவணைத்தோம். அதே மாதிரி மண்டைக்காடு கலவரம் நடந்தது. அந்த மண்டைக்காடு கலவரம் நடந்ததற்கு பிறகு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு கணிசமான பேர் வெளியேறுகிறார்கள். புன்னக்காயல் தொடங்கி மணப்பாடு வரையிலும்
ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலும் போய் எங்களுக்கு இடங்களை தாருங்கள் என்று கேட்டார்கள். யாராவது கொடுத்தாங்களா? கடைசியில் கொடுத்தது யாரு? காயல்பட்டணத்தில் காயல்பட்டணத்தில் அந்த கடையக்கோடி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு கொம்புத்துறை என்று அழைக்கிறார்களே, அந்த கடையக்குடி பகுதியில் இடம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கடையக்குடியை தனி ஊராட்சியாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மனுக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாங்கள் இதை சொன்னோம். யார் அந்த அதிகாரி இடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், எந்த வகையிலும் நியாயமில்லை. நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தவன், ஆகவே எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த வரலாறு. ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாவேகா தம்பிமார்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களை தனிப்பட்ட முறையில் நீங்களும் சந்தித்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்யுங்கள். உங்களை அரவணைத்த ஊர், உங்களுக்கு அடைக்கலம் தந்த ஊர், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திய ஊர், அந்த ஊருக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை எண்ணாதீர்கள் என்று அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. நாங்க வேற என்ன எதிர்பார்க்கிறோம்? அவங்கள்ட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கிறோமா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேதான் அந்த கடற்கரையை பொறுத்தவரையில் நிறைய மீனவர்கள் ஒவ்வொரியிலிருந்து வந்தார்கள். அதை கூட நம்ம விரட்ட இல்லை. விரட்டது யாரு? புன்னக்காயில்காரங்க தான் விரட்டாங்க. அதற்காக வேண்டி பீஸ் கமிட்டியினுடைய ஃபைல்கள் எல்லாம் பாருங்க, தாலுகா ஆபீஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலமாக என்னுடைய கையெழுத்துக்கள் இருக்கும். 40 வருட காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். அங்கே ஏகப்பட்ட இடங்கள், 86 கிட்டத்தட்ட 86 குடிசைகள். அதுல குருவித்துறை பள்ளிக்கு சேர்ந்த குடிசைகள் 30 குடிசைகள். அதெல்லாம் அப்புறப்படுத்துறது யாரு? நாங்க அப்புறப்படுத்தணும். அந்த கடற்கரையை அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் வந்தது. கடற்கரையை சீரழிப்பதற்காக அல்ல, கடற்கரையை காப்பாற்றுவதற்காக. கடற்கரையை காப்பாற்றுவதற்காக அதில் ஒரு பூங்கா அமைத்து மக்கள் உருவாக்குவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க முயற்சி பண்ணோம். அதில் வெற்றியும் பெற்றோம். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒத்துழைக்கவில்லை. அதற்கு பிறகு நிதிகள் வந்தன. அப்படி நிதிகள் வருகின்ற பொழுது எதிர்ப்புகள் அதிகரித்தன. கடற்கரையை நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க எதையுமே செய்யாதீங்க. மக்கள் உட்காரக்கூடிய வகையில் அதை சுகாதாரமான முறையில் சீரமைத்து அடிப்படை வசதிகள், குடிதண்ணீர், இயற்கை கழிவுகளை அகற்றக்கூடிய அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தரக்கூடிய வகையில், வாகன போக்குவரத்து, இதற்குண்டான வசதிகளை செய்து தரக்கூடிய வகையில் சில பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது எதிர்ப்புகள் வந்தன. அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்போது சொல்கிறார்கள், அந்த கடற்கரையை மக்கள் பயன்படுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த முயற்சியில் இந்த ஊர் துணை நிற்குமேயானால் மீண்டும் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் அந்த கடற்கரையை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அழகுபடுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படி பேசுறதுனால கடற்கரையில வந்துகிட்டு நாங்க அதை செய்யறோம் எது செய்யறோம் சொல்லாதீங்க. எங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லை. அங்க முஸ்லீம் லீக் கிளைகள்லாம் இல்ல. கிளைகள் இருந்தாலும் பலப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லலாம். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஊருக்காக வேண்டி சில நல்ல காரியங்களை யாராவது செய்கின்ற பொழுது அதை இடையூறு செய்யாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். அதை அயோக்கியத்தனம் என்று சொல்லாதீங்க. சுற்றுலா இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒப்புதல் தந்தாருன்னா அந்த வேலையை நம்முடைய எஸ்.கே. சாலிஹ் அவர்கள் எடுத்து செய்வாரையானால் இரவோடு இரவாக இவருடைய கிளாஸ்மேட் பெஞ்சிமெட் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் இவருடைய என்ன சொல்றது பெஞ்சிமெட் ஒப்புதல் வாங்கி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்ப எங்களை பயன்படுத்துங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். யார் செய்கிறார்களோ பயன்படுத்துங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பொழுது அன்வர் எம்ஜே அதை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் அணிவகுப்பதற்கு தயாராக இருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்தது, அவர்கள் அதை செய்து தருவார்களே, ஆனால் அவர்களுக்கு பின்னால் நின்றோம். ஆனா நடக்க இல்லையே. ஒரு வேதனையான செய்தியை சொல்லட்டுமா? இதுவரைக்கும் தெரியாத செய்தி. இன்றைக்கு
கிழக்கு கடற்கரை சாலை. கிழக்கு கடற்கரை சாலை என்பது சென்னையில் தொடங்கி பாண்டிச்சேரி வழியாக கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அதனுடைய ஆரம்பத்தில் வந்த திட்டம் எது தெரியுமா? காயல்பட்டினத்தினுடைய வழியாக, காயல்பட்டினத்தினுடைய வழியாக வந்த திட்டம். அது யார் சீர்குலைத்தது? யார் சீர்குலைத்தது? என் பெரியசாமி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருந்த பெரியசாமி அவர்கள் மறைந்து விட்டவரை பற்றி சொல்லக்கூடாது, அது நாகரிகம் இல்லை. இருந்தாலும் வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாங்கள் பெரிய முயற்சி செய்தோம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் பிபிஎம் இக்பால் அவருடைய மகன் புகாரி. அந்த புகாரியும் நானும் தான் ஒன்றாக சென்று சென்னையில் எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகின்ற பொழுது சீரழித்து இன்றைக்கு இந்த திட்டம் 12 கிலோமீட்டரை தாண்டி போகுது. நம்ம ஊர்ல இருந்து 12 கிலோமீட்டரை தாண்டி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப அதையும் நம்ம கையில் எடுக்கணும். பாஜக ஆட்சியில் அதையும் நம்முடைய சர்வ கட்சிகளுடைய துணையோடு நாம் அதையும் கையில் எடுத்து இந்த கிழக்கு கடற்கரை சாலை குறைந்தபட்சம் காயல்பட்டினத்தினுடைய கடைசி எல்லையிலாவது அமைவதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சித்து பார்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுப்பதற்கு விரும்புகிறேன். ஆகவே நல்ல காரியங்களை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் சிந்திக்கிறோம், இந்த ஊரை பற்றி சிந்திக்கிறோம், இந்த ஊரின் மீது அக்கறையாக இருக்கிறோம், இந்த ஊரில் நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு பதவியை தாங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் இந்த ஊர் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னைக்கு மருத்துவமனையை பத்தி கூட தம்பி சொன்னாங்க. அப்படி மருத்துவமனையை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் கூட அதற்கும் நம்முடைய அபூபக்கர் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்திலேயே அவரை சந்தித்து இந்த 7 அடுக்கு மருத்துவமனையில் ஒரு பிரிவை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வாருங்கள், இந்த பகுதியை பொறுத்தவரையில் கேன்சர் அதிகமாக இருக்கிறது, ஆகவே ஒரு கேன்சர் மருத்துவமனையாக இதை தரம் உயர்த்தி தாருங்கள் என்று சொன்னபோது செய்து தருவேன் என்று சொன்னார். ஆனா நடக்க இல்லை. இப்போ நம்ம அதை செயல்படுத்துவோம். ஆகவே சுகாதாரமாக இருந்தாலும், சாலை வசதிகளாக இருந்தாலும், கடற்கரையாக இருந்தாலும், குடிநீர் திட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றை பற்றியும் நாங்கள் சிந்திக்கின்றோம், செயல்படுத்துவதற்கு விரும்புகிறோம். அதற்கான வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். ஆளுகின்ற கட்சிக்கு அருகாமையில் இருக்கிறோம். நாங்களும் ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். எங்களுடைய அமைச்சரும் அதில் இருக்கிறார். எங்களுடைய பொதுச் செயலாளர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு தாவேகாவினுடைய தலைமை அமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஒப்புதல் தருகிறார்கள், ஒத்துழைப்பு தருகிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதுதான் இந்த சமூக வலைதளங்களில் எங்களை பற்றி பேசுவதற்குண்டான பதில். இந்த பதிலுக்கு பிறகும் யாராவது எங்களை பற்றி பேசுவார்களே ஆனால் இன்னும் பல உண்மைகளை போட்டுடைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த ஊரினுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய எங்களுடைய அந்த அதாவது சாதாரண விஷயங்கள், KMT இருக்கு, காயல்பட்டினம் மெடிக்கல் ட்ரஸ்ட், KMT காயல்பட்டினம் மெடிக்கல் ட்ரஸ்ட், அதன் சார்பாக நடத்தப்படக்கூடிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில பல பேர் குறை சொல்லுவாங்க, ஆனா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும். இன்னைக்கு நான் உயிரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவன், நான் கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டவன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். என்ன வேற எந்த மருத்துவமனைக்கும் கொண்டு போகல, அங்கதான் கொண்டு போனாங்க. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மருத்துவமனையை பாராட்டி ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். எனக்கு வைத்தியம் செய்த அந்த மருத்துவர் கண்ணீர் வடித்தார். ஒரு லேடி மருத்துவர் தான். நான் கேட்டேன், இவ்வளவு துணிச்சலா இந்த வயசுல நீங்க இப்படி தொட்டு வைத்தியம் பண்றீங்களேன்னு கேட்டேன். இப்போது கூட என்னுடைய மருமகளுக்கு அறுவை சிகிச்சையின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இதே சிகிச்சை வெளியில் செய்தால் 1.5 லட்சம் ரூபாய், வெறும் 50,000 ரூபாய். சரி, இப்படி ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த மருத்துவமனையை இழுத்து மூடுவதற்குண்டான சதியில் சில பேர் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கியது. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள்
அந்த செய்திகளை கேள்விப்பட்டவுடன் அமைச்சர் அருண்ராஜ் அவர்களை சந்தித்து இப்படி ஒரு செய்தியை சொன்ன போது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உத்தரவாதம் தந்தார். இந்த ஊருக்கு நல்ல காரியங்கள் அந்த மருத்துவமனையை காரணமாக வைத்துத்தான் இங்க ஒரு அமைப்பே உருவாக்கப்பட்டது. கூட்டுருவோம். அந்த மருத்துவமனையை காரணமாக வைத்துத்தான் அமைப்பே உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது காயிதே மில்லத் இளைஞர் சமூக அமைப்பு. அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அதை செயல்படுத்தியது, அதற்கு சட்டத்திட்டங்களை வடிவமைத்து கொடுத்தது மரியாதைக்குரிய மனிதநேயர் LKS அக்பர் ஷா அவர்களுடைய அந்த முயற்சியில் நானும் நண்பர் அமானுல்லா அவர்களும் தான் அதற்குண்டான அந்த சட்டத்திட்டங்கள் அத்தனையும் எழுதப்பட்டது காயல் மஹபூபுடைய திருக்கரங்களால். நான் சட்டம் படிச்சவன்லாம் இல்லை, ஆனாலும் அதை செய்தோம். இப்படி நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நாங்கள் இணைந்து நிற்கிறோம். எந்த அமைப்பும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிரானதல்ல. கரம் கொடுப்போம், தண்டவாளத்தை போல் செயல்படுவோம். இரண்டு தண்டவாளங்கள் இணையாக இருந்தால் தான் ரயில் ஒழுங்காக செல்லும். அதற்கு யாரும் புத்தகம் செய்வதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். ஆனால் எங்களுடைய சேவைகளை கொச்சைப்படுத்தாதீர்கள், எங்களுடைய சேவைகளை சிறுமைப்படுத்தாதீர்கள், எங்களுடைய சேவைகளை உற்சாகப்படுத்துங்கள். உற்சாகப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அமைதியாக இருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எங்களால் செய்ய முடியும். 2 MLA தான், 2 MLA தான், ஒரு அமைச்சர் தான். எங்களால் செய்ய முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு துணையாக உங்களை வாருங்கள் என்று சொல்லுகிறோம். நீங்களும் வந்திருக்கிறீர்கள். நாம் இணைந்து செயல்படுவோம். இந்த ஊரை வளப்படுத்துவோம், நலப்படுத்துவோம். இறைவன் வெற்றியை தருவார். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.